மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி திரும்பி வினோத் வந்திருக்கான் நம்மளோட பேசுறதுக்கு. வினோத் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம் பேசுறதுக்கு. நீங்கள் வந்து லீடர்ஷிப் பற்றி ரிசர்ச் பண்ண சொன்னீங்க. அப்போ லீடர்ஷிப் ரிசர்ச் பண்ணும்போது நம்ம நெல்சன் மேண்டாவை பற்றி படித்தேன். நம்ம ஆஃப்ரிக்கன் லீடர், சவுத் ஆஃப்ரிக்கன் லீடர், நான் வயலன்ஸ் காந்தி மாரி. அவர் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, an organization can only carry out its mandate if there is discipline. When there is no discipline, there can be no real progress. நான் நினச்சேன் லீடர்ஷிப் தானே இம்பார்ட்டன்ட், லீடர் தானே இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு ஒரு லீடருங்கிறவன் இஸ் ஜாப் இஸ் டு ஒரு டீமை பில்ட் பண்ணி அந்த டீம் டிசிப்ளின்டாக ஒர்க் பண்ணாதான் வில் தேர் பி ப்ரோக்ரஸ். ஸோ அந்த டிசிப்ளின் ஒர்க்கிங் ஒரு டீம் என்றைக்கு ஒர்க் பண்ணுற கற்றுறதுக்கோ அன்றைக்கி தான் வந்து அந்த டீம் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணும், அந்த டீம் ஜெயிக்கும். இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனியை எடுத்துக்கோங்க, இதில் வந்து ஃபோர்டுங்கிற கம்பெனி இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எல்லோரும் சைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ டொயோட்டா ஒரு கம்பெனியாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். ஃபோர்டு என்ன பண்ணான்னா ஃபஸ்ட்டு அசம்பிளி லைன் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்தோம். ஸோ த ஹோல் திங் வந்து ஒரு அசம்பிளி லைனில் போகும். ஸோ த ஒர்க்கர் ஹேட் டு டூ த சேம் பீஸ் again and again and again. So he kept getting better and better and better at it. ஒரு வேலையே திரும்பி 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 அவன் செஞ்சு இட் வாஸ் ஸோ சயின்டிஃபிக் தட் வண்டி அப்படியே அந்த மாடல் டீங்கிறது அப்படியே போகும். அந்த கன்வேயர் பெல்ட் நகரும், நகர அந்த ஆள் அந்த வேலையை செய்யணும். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா சடனாக ப்ரொடக்டிவிட்டி வெண்ட் அப், நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்ட் வெண்ட் அப். நியர்லி 2 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு மாடல் டி அப்படிங்கிறது தான் பிக்கஸ்ட் செல்லிங் கார் வந்தது. ஆல்ஃபர்ட் ஸ்லோன்கிறவன் வந்து ஜென்ரல் மோட்டர் பல கார் கம்பெனியை மர்ஜ் பண்ணி ஒரு ஜென்ரல் மோட்டார்ஸ்ன்னு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணுற வரைக்கும் மாடல் டி வாஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா ஹி ப்ராட் டவுன் தி ப்ரைஸ் ஆஃப் கார். ஒரு பெரிய டாய்லேருந்து பெரிய ஒரு ஒண்டர்லேருந்து அதை வந்து ஒரு நார்மல் காராக்கி ஹார்ஸ் கேரேஜை கம்ப்ளீட்டாக காலி பண்ணி நியூயார்க்கில் ஒரு ஃபேமஸ் ஃபோட்டோ இருக்கும், சொல்லியிருக்கீங்க. அந்த ஃபோட்டோவை போட்டேன்னா இப்போ தெரியும் வாட் டிசிப்ளின் கேன் டூ. ஸோ ஃப்ரம் தி அயர்ன் ஓர் மைன் டு மாடல் டி he made it into a machine and made him one of the most successful businessmen. ஸோ ஈச் இந்த ஆடம் ஸ்மித் வந்து ஒரு பின் ஃபேக்ட்ரியை எடுத்து எப்படி டிவிஷன் ஆஃப் லேபர்மா. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபோர்ட் மோட்டர் கம்பெனியில் ஹவு லேபர் வாஸ் டிமைண்டட் அமங் ஆல் இஸ் பீப்புள் அண்ட் வை ஒருத்தரும் அதே வேலையை திரும்பி பண்ணி நம்பர் ஆஃப் கார்ஸ் தே ப்ரொடியூஸ்ட் இன்க்ரீஸ்ட், காஸ்ட் ஆஃப் கார் கேம் டவுன். காருங்கிறது எல்லோரும் ரொம்ப காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து சயின்டிஃபிக் ப்ராசஸ், சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போனது வந்து டொயோட்டா. என்ன பண்ணாங்க? அவங்க கைசன் ஒன்று கொண்டு வந்து பாலிசி ஆஃப் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போது அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. மற்றவனா நேராக எலக்ட்ரிக் காருக்கு போனாங்க. கரெக்ட். அவன் எலக்ட்ரிக் கார் போகல. ஈவன் டுடே டொயோட்டா இஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கார் கம்பெனி இன் தி வேர்ல்டு. இந்தியாலேயும் இப்போ அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஈவன் தோ தே ஆர் அட்ரஸிங் ஒன்லி மார்க்கெட் விச் இஸ் மோர் தென் 20 lakhs. 20 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் மெயின் மார்க்கெட். ஏதாவது மேபி தி ஹேஸ் ஒன் கார் ஃபார் 15 lakhs. பட் அவனோட மெயின் மார்க்கெட்டே 20 லட்சம் ப்ளஸ் கார் தான். அதில் he has a stranglehold. He didn't go from petrol ஐசி இன்ஜின்லேருந்து நேராக எலக்ட்ரிக் போல. he introduced hybrids. ஹைப்ரிட்டை பாப்புலரைஸ் பண்ணது அவன் தான். அவனோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இப்போ மாருதி வந்து காப்பி அடிச்சு பேட்ச் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவன் என்ன கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து ஐசி இன்ஜின் ரன்னிங் அலாங் வித் எலக்ட்ரிக் சப்போர்ட். ஒன்ட்ட ஒரு வண்டி இருந்தது முன்னாடி மாருதி, இது தட் மாட் டெக்னாலஜி. ஸோ ஸ்லோலி தட் டெக்னாலஜி மென்ட் பெட்ரோல் இது வந்து தி மைலேஜ் கெப்ட் கோயிங் அப் அண்ட் பீப்புளுக்கு வந்து கார் நின்று போயிடுங்கிற ஆன்சைட்டி அட்ரஸ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் காரில் என்ன 2 தான். ஒன்று ரேஞ்சு, இன்னொன்று ரீசேல் வேல்யூ. இந்தியாவில் இந்த 2 கன்சர்னையும் அவர் அட்ரஸ் பண்ணதுனால தே ஹவ் இன்க்ரீஸ்ட் தேர் சேல்ஸ் ட்ரமேட்டிக்லி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2030 there will be no ஐசி இன்ஜின். அப்படின்னா பியூர் ஐசி இன்ஜின்னா 0 ஆக்கிடுவாங்க.
Either it will be electric or it will be hybrid. Even then 75% of their sales will be. Even then 75% of their sales will be hybrid. Slowly over a period of time, they will become electric. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சாலிட் ஸ்டேட் பேட்டரி வேலை செய்கிறோம். வெதர் தே சக்சீட் ஆர் நாட் we do not know. பட் கான்ஸ்டண்ட்டாக அவன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த கைசன்லேயே இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணான்னா, ஜஸ்ட் இன் டைம் டெக்னாலஜி என்னன்னா, whenever the product is required and the supplier will supply. So there will be no வேஸ்டேஜ். ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து இவங்க குறைஞ்சிரும். என்னோட புக்ஸில் இருக்காது. If as and when you keep on producing the car, material will keep getting delivered by the supplier. இதெல்லாம் வந்து இனோவேஷன், இதெல்லாம் வந்து டிசிப்ளின், இதெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்மால் இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ், ஸ்மால் இன்க்ரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸா இது யார் வேணால் பண்ணிடலாமே அப்படின்னு நீ சொல்லுவ. பட் தட் இஸ் ஆக்சுவலி transform making cars completely. This is what discipline can do. Discipline நீ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணாமல் ஒரு ஆர்கனைசேஷன்னா உன் ரோல் என்ன, அந்த ரோலை நீ கரெக்டாக செய்யறியா இல்லையா அப்படிங்கிறது தான். ஒரு ஆர்கனைசேஷனில் எவ்ரிபடி டஸ் தேர் ரோல் ப்ராப்பர்லி, தென் இட் வில் ரன் லைக் அ ஸ்மூத் திங். when people start to think for themselves, then there is a problem. எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா, நீங்கள் டிசிப்ளினுங்கிறீங்க. இப்போ டிசிப்ளின் சொல்கிறதுக்கு வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று எபிலிட்டி, இன்னொன்று வந்து டிசிப்ளின் வச்சு நீங்கள் டிசிப்ளின் டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் பண்ணணும். ரிப்பீட்டட் ப்ராசஸ் நீங்கள் சொல்ல மாதிரி ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு டேலண்ட் இல்லை ஒரு எபிலிட்டி இம்பார்ட்டண்ட்டுங்களா, இல்லை அந்த ட்ரைனிங் பண்ணி டிசிப்ளின் விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்? கொஞ்சம் எபிலிட்டி வச்சு நிறைய ட்ரைனிங் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஜாப் தட் யூ ஆர் டூயிங். அந்த ஜாபுக்கு அந்த ஸ்கில் இருக்கா நீ தான் ஃபிட் பண்ணணும். ஸ்கில்லே இல்லாதவனை நீ வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. அவன்கிட்ட கொஞ்சம் ஸ்கில் இருந்ததுன்னா யூ கேன் ஸ்குவீஸ் எவ்ரி திங் அவுட் ஆஃப் ஹிம். அதுக்கு இவன் லெண்டல்னு ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர் தான், அவன் பெரிய எக்ஸாம்பிள். எங்கள் காலத்து டென்னிஸ் பிளேயர் இப்போ இருக்கிறவங்களுக்கு லெண்டல் தெரியாது. லெண்டல் ஒன் மோர் மேட்சஸ் தென் மெக்கென்ட்ரோ. பட் லெண்டலுக்கு டேலண்ட் ஜீரோ. லெண்டல் ஹேட் வெரி லிட்டில் டேலண்ட். He used it to the maximum. What McEnroe could do by talent, Lendl did more by discipline, hard work and training. இதான் உன்னோட ஆன்சர். ஆமாம். ஸோ ஏன் இது கேட்குறேன்னா, இப்போ ஏஐ வந்ததுனால உங்கள்கிட்ட ஒன்னோட சின்ன எபிலிட்டி இருக்கிறத வச்சு நீங்கள் அந்த ஏஐ கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிங்கன்னா நல்லா ஆம்ப்ளிஃபை பண்ணலாம். எஸ். ஸோ இந்த காலத்து பசங்க கிட்ட யூ கேன் நாட் யூஸ் சேயிங் லேக் ஆஃப் எபிலிட்டி வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது. அப்படின்னு இல்லை. Lack of ability more glaring. We had to make a presentation. You and I had to make a presentation. When we made the presentation, it took us only 25 minutes to finish the presentation. Because you knew how to prompt it, how to use AI to finish that presentation within 20 minutes. If you give it to your team, at least 2 நாளாவது ஆகும். ஸோ அது லேக் ஆஃப் ஸ்கில்லா லேக் ஆஃப் ட்ரைனிங்கானு எனக்கு தெரியாது. அது இன்னும் நாளைக்கு உட்காந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும்.
நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.